ஜானகி அப்படிங்கிறவங்க குரூப்பில் கேட்டிருக்கிற கேள்வி, லோ பிபி உள்ளவங்க எது மாதிரியான உணவு எடுக்கணும், எதை தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் பிபியோட நார்மல் அளவு தெரிஞ்சுக்கணும். 120/80 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் நார்மல் அளவு எல்லாத்துக்குமே. ஸோ லோ பிபி அப்படின்னா என்ன அளவில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். 120/80 அப்படிங்கிறத ஒரு 90/60 அந்த ரேஞ்ச் வரைக்கும் அதை லோ பிபி அப்படின்னு எடுக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப பலவீனம், தலை சுற்றல், மயக்கம் வர்றது, வயிறு தொந்தரவு, அப்செட் ஆகுறது, கண் பார்வை சரியாக தெரியாமல் இருக்கிறது, மூச்சு வாங்குறது, தசு புசுன்னு மூச்சு வாங்கிட்டு இருப்பாங்க, டயர்டாக வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க, எப்பவுமே எந்த வேலையும் செய்யணும்னு தோணாது, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க, ஒரு பதட்டம், படபடப்பு, இதெல்லாமே இந்த லோ பிபியில் இருக்கும். இதெல்லாமே அதோட அறிகுறிகள். சரி, இது எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்கள்ல, உடம்புல நீர்ச்சத்து கம்மியாக இருக்கிறது, ஏதாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றது, உடம்புல திடீர்னு ஏற்படக்கூடிய ரத்த இழப்பு, பைல்ஸ் இருக்கும், ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கை காலில் புண்ணு ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி உடம்புலேருந்து ரத்தம் திடீர்னு நிறைய இழப்புது அப்படின்னா லோ பிபி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சில வகையான ஹார்ட் கண்டிஷன்ஸு, இதய நோய்கள் இருக்கிறவங்க, ரொம்ப ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிருக்கிறது, சுரப்பி கோளாறுகள், தைராய்டு மாதிரியான சுரப்பி கோளாறுகள், சுகர் மாதிரியான சுரப்பி கோளாறுகள், சில வகையான அலர்ஜி, திடீர்னு அலர்ஜி ஆகி அரிப்பாகி உடம்புல தடிப்பிச்சுட்டு குழவி கொட்டுறதுனால ஒரு அலர்ஜி, அந்த மாதிரி அலர்ஜி ஆகிறதுனால ப்ரெக்னென்சியில் கர்ப்ப காலங்கள்லேயும் இந்த மாதிரி லோ பிபி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அல்லது பெருசாக ஒரு வேலை இல்லாத ஒரு லெத்தாஜிக் லைஃப் ஸ்டைல் இருந்தால் அந்த மாதிரி லோ பிபி ஆக சான்ஸ் இருக்குது. ஒரு 100, ஒரு 110, ஒரு 90 இந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா ஒரு பலவீனம் தான் அதுக்கு அறிகுறின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு கீழே போச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அது ஹார்ட் வேலையே செய்யலை அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன் இருக்குது. அதனால் அதெல்லாம் உடனடியாக கார்டியாலஜிஸ்ட் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ பலவீனத்துக்கு என்ன சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி பார்த்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, நிறைய தண்ணி குடிக்கிறது, இனிப்பு அதிகமாக இருக்கிற உணவுகள் எடுத்துக்கிறது, காஃபி சாப்பிட்றது, முட்டைகள் எடுத்துக்கிறது, சீஸ் எடுத்துக்கிறது, பழங்களில் வாழைப்பழம், கிரேப்ஸ், டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம், நிறைய கீரை காய்கறி சாப்பிட்லாம், வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம், பேரிக்காய் சாப்பிட்லாம், நட்ஸு, முந்திரி, பாதாம், பிஸ்தா மாதிரி நட்ஸு, இதெல்லாமே லோ பிபியிலேருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கு உதவக்கூடிய உணவுகள். அதே மாதிரி கொழுப்பு அதிகமாக இருக்கிற உணவுகள், புரதம் அதிகமாக இருக்கிற உணவுகள் சாப்பிட்றதோட டெய்லி வாக்கிங், எக்ஸசைஸ் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா பிபி நல்லா ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு பிபி கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஆக்டிவாக லெத்தார்ஜிக்காக இருந்தால் பிபி ஒரு 10 பாயிண்ட் கம்மியாக தான் இருக்கும். பெருசாக வேலை இல்லாமல் டேபிள் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் கம்மியாக தான் இருக்கும். எப்போ செக் பண்ணாலும் 110, ஒரு 105 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். அதனால் அது லோ பிபி அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அதிகம் கீழே போகுது அப்படின்னா நல்ல ஹெல்த்தியான ஃபுட், புரதம் அதிகமாக இருக்கிறது, உப்பு அதிகமாக இருக்கிற உணவுகள், கொழுப்பு அதிகமாக இருக்கிற உணவுகள் எடுத்துக்கிட்டு நல்லா வாக்கிங், எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிபி நல்லா மெயின்டைன் ஆகும்.